அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்து நிறைந்த கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இதில் அளக்குறீங்களோ அதே இதில் அளந்து எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பாசி பயிறு ஒரு கப். இது கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், கூடவும் சேர்த்துக்கலாம். இது அளவு கணக்கு இல்லை. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு அலசி எடுத்துக்கலாம். அரிசியை முதல்ல அலசி எடுத்துக்கலாம். அரிசியை அலசி எடுத்துருக்கேன். பருப்பையும் அலசிட்டு சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்துறேன். தேவையான அளவு தண்ணி, நாலு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். குக்கரை மூடிட்டு கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில்லேருந்து 4 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் இந்த கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டா நல்லது. அரிசி வேகிற டைம் தான். ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா கொலையை வெந்துடுச்சு. கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் நெய். இதே இனிப்பு கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இது உப்பு கஞ்சியாக காய்ச்சுறேன். கொஞ்சம் களி மாதிரி தனியாக எடுக்க போகிறேன். அதனால இப்போ தண்ணி கலக்கலை. பாதி அளவு தனியாக எடுத்துக்கிறேன். இது இப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும். வாசமாக வேணால் மிளகு சீரகத்தூள் நுணுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்புல எல்லாம் வச்சு கலர வேண்டாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இலக்கமாக கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் இறுகிடும். இறுகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கலந்துக்கலாம். குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்க எல்லா வகை துவையலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, பூண்டு குழம்பும் நல்லாயிருக்கும். இது களியாக எடுத்துக்கலாம். கெட்டியாக எடுத்ததில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், நல்லெண்ணெயாவது நெய்யாவது சேர்த்து சாப்பிடலாம். இதுக்கு மீன் குழம்பு இல்லைன்னா பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்போடைய நாட்டுக்கோழி ரசத்தோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கஞ்சியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது. எல்லா வயது பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். சுகர் உள்ளவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சரிசிக்கு பதில் சிறுதானியம் இல்லைன்னா சிவப்பரிசி சேர்த்துக்கலாம். நன்றி.